அடுத்தது கர்த்தர் சொல்றார். And now the Lord says, பாருங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் in Matthew chapter 5, அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 14. Ye are the light of the world. A city that is set on a hill cannot be hid. இப்போ யெகோஷுவா நம்மள பார்த்து என்ன சொல்றாரு? Yehoshua, when he sees us, what he says? நீங்களும் நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம். Now you are the light of the world. அப்ப நீங்கள் அப்படிங்கிறதுக்கு For ye, and that word ye that is mentioned there, அதுக்கு அத்தேம் அப்படினு சொல்லுவாங்க. the Hebrew word is athem. அத்தேம், Athem, ஹாவோர், haor, ஹாவோலாம். haolam. இந்த ஹாவோர் அப்படினு சொன்னா Haor means the light. the light, ஹாவோலாம் சொன்னா உலகம், the world. அத்தேம் அப்படினு சொன்னா Athem means நீங்கள், you, நீங்க எல்லாரும். we all. பாருங்க இதுல ஒரு முக்கியமான கருத்து. நீங்க எல்லாரும் யார சொன்னாரு? When it says we all, who did he mention? அவர் இந்த உலகத்துல எல்லாரையும் சொன்னாரா? Did he say everyone in this world? பாருங்க இல்லவே இல்ல. It's not like that at all. டீகோடிங்ல அப்படியே தனியா நீங்க பிச்சை எடுத்துடலாம். Now in decoding you can always try to split and you can always try to separate it. இந்த அத்தேம்ல 3 எழுத்து வரும். In Athem there are 3 alphabets. ஒன்னு இந்த அலெஃப், One is aleph, அடுத்தது தாவ், tau, அடுத்தது மெம், மெம் சோஃபித். mem sophet. ஆனா நான் இதுல மெம்ன்றே சொல்றேன். I'm going to say this as mem. ஏனா ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா According to the ancient Hebrew, அங்க சோஃபித்லாம் கிடையாது. there is no sophet. அது ஒரே 22 எழுத்துக்கள் மட்டும் தான். There is only 22 alphabets. சோ இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் Now these 3 alphabets, அத்தேம். that is Athem. அத்தேம்னா என்னது? What is Athem? அத்தேம்னா நீங்க எல்லாரும். That is you all. சோ நம்ம எல்லாம் யாரா? Who are we all? நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா We இருக்கிறோம். are the light of the world. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்ல வரும்போது When it says you all, அவர் யாரை பற்றி சொல்றார்? it's speaking about whom? பாருங்க இதுல இந்த மெம் எடுத்துக்கலாம். When you take about the word mem, மெம் அப்படினா the alphabet mem, இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். blood washed people. நம்ம எல்லாரும் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். We are all washed by the blood of Jesus. சோ இதுதான் மெம். That's the alphabet mem. அது பொதுவா நம்ம சொன்னாலும் When you take it in common, மெம்னு சொன்னா ஜனங்களையும் குறிக்கும். that mem means the people also. சோ எந்த ஜனங்களை பார்த்தவர் சொன்னார்? To which kind of people that is? இங்க முதல் எழுத்து வந்து அலெஃப், The first letter is aleph, கடைசி எழுத்து வந்து தாவ். the second letter is tau. இந்த அலெஃப் and தாவ் யாரு? Who is this aleph and tau? அது யார்? யெகோஷுவாவை குறிக்கும். It talks about Yehoshua. அவர்தான் சொன்னார் நான் அல்பா ஓமேகாவுமா இருக்கிறேன். He is the alpha and the omega. எந்த ஜனங்கள், The people, யாரெல்லாம் இந்த யெகோஷுவா கூட இணைக்கப்பட்டிருக்காங்களோ, those who are being connected with Yehoshua, அவங்க எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காங்க. they are the people who are the light of the world. மத்தவங்க கிடையாது. Not the other people. இன்னைக்கு ஒருவேளை பாஸ்டர்ஸா இருக்கலாம். Now you could be pastors. அல்லது விசுவாசிகள், ரொம்ப ஸ்ட்ராங் விசுவாசிகளா இருக்கலாம். You could be strong believers. அவங்க யெகோஷுவா கூட இல்லன்னா, If you are not within Yehoshua, அப்போ அவங்க வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. they cannot produce light. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வெளிச்சம் கிடையாது. They don't have their own light. அவங்க யெகோஷுவா கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா தான் வெளிச்சம் வரும். Only if they are connected with Yehoshua is when light is available. எவ்வளவு கன்ஃபார்மா நம்ம பேசலாம் பாருங்க. Now how concretely we can speak on நம்ம this? தெளிவாக பேச முடியும். We can clearly speak this out. நீங்கள் எல்லாரும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You are the light of the world. அப்ப யாரு? Who are we? யாரை பத்தி அவர் பேசுறார்? It is talking about whom? யாரெல்லாம் யெகோஷுவா கூட இணைக்கப்பட்டிருக்காங்களோ, Those that are within Yehoshua, அவங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார்கள். they are the ones who are the light of the world. இப்போ இந்த மெம் தான் யாரு? Who is this mem? இவங்க தான் இந்த வெளிச்சத்தை கொடுக்க கூடியவங்க. They are the ones who will give the light. ஆனா இவங்க யார் கூட இருக்கணும்? They should be with whom? இவங்க எத்து கூட இருக்கணும். They should be with the Eth. அவங்க யெகோஷுவா கூட இருக்கணும். They should be with the Yehoshua. When Moses, அவன் மலை மேல போயிட்டு வக்கீல இறங்கினா, when he went to the mountain and came down, அவனுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. his face was shining. அந்த அவன் யோசுவா அந்த தேவனோடு இணைஞ்சிருந்ததனால, Since he was connected with Yehoshua, அவனுடைய முகத்துல அந்த வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சது. they could see the light on his face. அதே போல In the same way, இன்னைக்கு நம்ம யெகோஷுவா கூட நம்ம இருந்தோமானா, if we are with Yehoshua, நம்மளுடைய முழு சரீரமும் பிரகாசிக்கும்.
பிரகாசிக்கணும். Our whole body will be full of light. கண்டிப்பா அது பிரகாசிக்கும். And our body will be full of light. சோ இப்போ இந்த அத்தேம் ஹாவோர் ஹாவோலாம் இத பற்றி நம்ம பார்த்தோம். Atem haora haolam. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, what is the meaning of that? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You are the light of the world. இந்த நீங்கள் அப்படிங்கிறதுக்கு டீகோடிங் பார்த்தோம். Now you saw the word atem or you, that is the decoding that you saw now. சோ இதுக்குள்ள நம்ம இருக்கிறோம். Now we are within it. அந்த உள்ள யார் கூட இருக்கிறோம்? Who are we with? யோசுவா கூட இருக்கிறோம். You are with Yehoshua. பாருங்க, இந்த கிராமர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, if you see the grammatical part of it, இந்த கிராமர்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்குன்னு நீங்க யூத ஜனங்கள்ட்ட கேட்டு பாருங்க. You see, you talk of why these grammar is all about like this to, you ask it to a Jewish man. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? What will they say? இது அப்படிதான் நீங்க சொல்லணும். I mean, they will say this is how it is and you will have to say it this way. ஆனா தேவன் ஒரு திட்டத்தோட வச்சிருக்காரு. But God has kept it as a reason and a purpose. ஒவ்வொரு கிராமர்லயும் திட்டம் இருக்குது. Every grammar has a purpose in Hebrew. ஹீப்ரூல வந்து நீங்க தேடி பாத்தீங்கன்னா, if you search the Hebrew, நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் காமிக்க விரும்புறேன். let me give you one example. ராணி அப்படிங்கற வார்த்தையை நான் சொல்லி காமிக்க விரும்புறேன். I want to talk to you about the queen. இந்த ராணியை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, the queen in the Hebrew language, what they say is மல்கா அப்படினு சொல்லுவாங்க. they say malka. மல்கா அப்படினா ராணி. Malka means queen. இதுல முதல் 3 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, the first 3 alphabets if you take it, இத மட்டும் உச்சரிச்சீங்கன்னா மெலேக் அப்படினு சொல்லி ஆகும். if you just pronounce those 3 letters it will say Melek. மெலேக் அப்படினா ராஜா. Melek means king. சோ இந்த மல்க், அதாவது ராணிக்கு மல்கான்னு சொல்லுவாங்க. For a queen it is Malka. இந்த மல்கால முதல் 3 எழுத்து வந்து மெலேக். the 3 alphabets or the first 3 alphabets is Melek. அப்ப இந்த மல்காவுடைய டீகோடிங் என்ன? what is the decoding of Malka? ஹே அப்படினா என்னது? what is hey? ஹேனா பாரு. it says see. behold. behold. அப்ப யாரை பார்க்கணும்? whom do we see? இந்த ராணி யாரை பார்க்கணும்? the queen, whom should she see? இந்த ராணி வந்து தன்னுடைய ராஜாவை பார்க்கணும். the queen has to see the king. அவன் இந்த அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பிலாத்து கேட்டான். when the Pilate asked the people of Israel, இந்த உங்க ராஜாவை என்ன செய்யணும்னு கேட்டான். they asked him, the people, what should we do with your king? அந்த உங்க ராஜா அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவான். now he says your king. அன்னைக்கு மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ராஜாவை ஏற்றுக்கொண்டிருந்தால், if they would have accepted the king at that day, அன்னைக்கு சூழ்நிலையே மாறி இருக்கும். the circumstances or the situation would have been changed. ஆனா அன்னைக்கு அவங்க யெகோஷுவா பார்க்காததனால, because they did not see the Yehoshua, அவங்க ராணியுடைய ஸ்தானத்தை வர முடியாது. now they cannot come in the position of a queen. ஆனா இன்னைக்கு நம்மள கர்த்தர் ராணியுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கார். and but now today God has kept us in the position of a queen. ஏன் வச்சிருக்காரு? now why God has kept us as a queen? ஏன்னா நம்ம ராஜாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். now we are seeing the king. நம்ம ராஜாவை நம்ம பார்த்துட்டு now we are seeing our king. so இப்போ இந்த ராணிக்கு வந்து மல்கா அப்படினு சொல்லுவாங்க. for the queen we say Malka. ஒரு ராணி அப்படினு சொன்னா, now one queen if you say, அத மல்கேத் அப்படினு சொல்லுவாங்க. it says Malketh. இந்த மல்கேத்ல நீங்க பாத்தீங்கன்னா, if you say take the word Malketh, இதுல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறும். there is only one letter that will alphabet that will change. இந்த ஹேக்கு பதிலா தா வந்துரும். instead of hey the ta will come. so மல்காவை மல்கேத்னு சொன்னா, now Malka if you say pronounce it Malketh, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு ராணி. it means one queen. இந்த ஒரு ராணிக்கு என்ன லாஸ்ட்ல என்ன ஆல்பபெட் வந்துட்டு? and the one queen, the last alphabet, which is the last alphabet, அதுல தாவுங்கற எழுத்து வந்துட்டு, it comes, the alphabet tav comes. இந்த தாவ் வந்து ancient Hebrew எப்படி எழுதுவாங்க தெரியுமா? in the ancient Hebrew the tav is written, அத cross போடுவாங்க. they put it as a cross. அப்போ இந்த ஒரு ராணிக்காக, so for this one queen, எந்த ராஜா சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, the king that was crucified on the cross, அவரை நோக்கி பார்க்கணும் நம்ம. now you need to see him. இந்த கிராமர்ல ஒரு காரியம் மாறுது பாருங்க. now in one grammar how much of things change. அதுல எப்படி ஒரு டிவினிட்டி அதுல இருக்குது. see how divine it is. இந்த ரெண்டு காரியத்திலையும், in these two things, இந்த மல்கா அப்படினு சொன்னா உன் ராஜாவை பார், in Malka means you should see the king. இது ராணிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பெயர். I mean queen means it's a common name for everyone. அன்னைக்கு
அகஸ்வேர் ராஜாவுக்கு ராணியா மாறுறதுக்கு, for the Agastya Raja, for the Esther to become the queen, நிறைய ராணிகள் வந்தாங்க. there were a lot of queens that came in. நிறைய ஸ்திரீகள் வந்தாங்க. There were a lot of virgins that came in. ஆனா ஒருத்தி தான் ராணியா மாறினா. Now only one virgin became the queen. எல்லாத்துக்கும் காமனா ஒரு டீகோடிங் என்னன்னா, to the common of all the decodings, அவங்க எல்லாரும் ராஜாவை பார்க்கணும். they have to all see the king. ஆனா ஒரே ஒரு எஸ்தர் மட்டும், there will be only one Esther. சிலுவையில் அடிக்கப்பட்ட ராஜாவை பாப்பா. Now you have to see the one that has been crucified, the king that has been crucified on the cross. நம்ம அவரை பார்த்தோம்னா, now when you see him, நம்ம ராணியா மாறிடுவோம். you will become the queen. நம்ம பட்டத்து ராணியா மாறிடுவோம். you become the royal queen. நம்ம அந்த ஸ்தானத்துல வர்றதுக்கு, now to come to that position, கிராமர் பாருங்க எப்படி இருக்குன்னு. see the grammatical setup there. யூதன்ட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்க, go to the Jew and ask him, ஏன்பா ஒரு குயினுக்குன்னு சொல்லும்போது தாவு போடுறீங்க? I mean for a one queen why are you putting the tav? அது கிராமர் பா, அது அப்படிதான் போடணும்னு சொல்லுவாங்க. he'll say it is a grammar and that's why we should, that's how you need to put it. ஆனா நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. now for God is giving it to us. நம்ம சிலுவையில் அடிக்கப்பட்ட ராஜாவை நீங்க பாருங்க. I mean we have to see the one, the king that is crucified on the cross. கிராமர் தான். the grammar is ஒரு லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு அது கிராமர். I mean for a language learning person that is a grammar. ஆனா வேதத்தை ஆராயறவங்களுக்கு, for the people who search the scriptures, டீகோடிங் ஆராயறவங்களுக்கு, when you search the decoding, அதுல நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். you get revelations in it. ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுல வெளிப்பாடு வராது. you will never get revelation on learning a language. அதனுடைய டீகோடிங்ல போகும்போது நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். if you decode the languages, when you get lot of revelation. so இது ஒரு கிராமர்ல வரக்கூடிய ஒரு சம்பவம். and this is how it comes within the grammar. அத மாத்தவே முடியாது. now you cannot change it. நீங்க இப்போ ஒரு யூதன் வந்து இத நான் மாத்த போறேன், if a Jew comes and says let me change it, இனிமே இந்த இடத்துல தாவ வர கூடாது, here there is tav should not come here, அவன் செய்யவே முடியாது. he cannot do that. அவன் கர்த்தர் தீர்மானிச்சது. it is decided by Yehoshua. பாருங்க, அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. there is nothing that is impossible by God. இந்த கிராமரை நம்ம பாக்கும்போது, when you will see the grammar, பாருங்க நம்ம இப்போ ஹீப்ரூல ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். now we saw a sentence in the Hebrew, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், you are the light of the world. அதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லணும்? in Hebrew how do you say it? அத்தேம் ஹாவோர், அத்தேம் ஹாவோர், ஹாவோலாம், ஹாவோலாம். இந்த வார்த்தை வந்து இந்த காரியத்துக்குள்ள அந்த வசனத்துக்குள்ள காரியம். I mean this word is it's within the verse. இப்போ அதுல அத்தேம்ங்கற வார்த்தையை பார்த்தோம். now we saw the word athem. இதுல எத் வந்து என்னது? what is the word eth? இது யெகோஷுவாவை குறிக்குது. it is Yehoshua. யெகோஷுவாவை குறிக்குது. மெம் வந்து யாரை குறிக்குது? mem, who does it reveal? அது நம்மள குறிக்குது. it speaks about us. நம்ம அவர் கூட இணைஞ்சிருந்தால், now when we are connected with him, அவர் எப்படி உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் வெளிச்சமாயிருவோம். how he was the light of the world, so will we be.